You are listening to Padeepz.com. அடுத்ததாக நம்ம ஃபெர்டிலைசேஷன் பற்றி பார்ப்போம். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா யூனியன் ஆஃப் த எக் அண்ட் ஸ்பெர்ம். எக்கும் ஸ்பெர்மும் யுனைட் ஆகிற ப்ராசஸுக்கு பேர் ஃபெர்டிலைசேஷன். அப்படி எக்கும் ஸ்பெர்மும் ஒன்றாயிருச்சு, எக் நியூக்ளியஸும் ஸ்பெர்ம் நியூக்ளியஸும் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபியூசன் ப்ராடக்ட் கால்டு zygote. இந்த எக்கும் ஸ்பெர்மும் ஹேப்ளாய்டு, இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு சிங்கிள் செல் உண்டாகும்போது அது டிப்ளாய்டாக மாறிடுது. ஸோ த zygote இஸ் அ diploid cell produced out of the fusion of egg and sperm. This process of fusion of egg and sperm is called fertilization. Ovulation போது the ovum is fully matured and it enters into the infundibulum of the uterine tube and passes into the ampulla. ஆம்புலாங்கிறது அந்த ஃபெலோப்பியன் டியூபோட பிகினிங். அப்போ அந்த ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன் த ஆம்புலா ஆஃப் த யூட்டரைன் டியூப். அங்கே தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஸ்பெர்ம் மீட்ஸ் த எக். இப்போ என்ன ஆயிரும்? அப்போ ஒன் ஸ்பெர்மட்டோசோவன் பியர்ஸ் த எக் மெம்பரேன் ஜோனா பெலுசிடா and enters the ovum. ஒரே ஒரு ஸ்பெர்மட்டோசோவன் ஸ்பெர்ம் உள்ளே என்டர் ஆகி ஓவத்துக்குள்ளே போயிடும். ஒன்ஸ் ஒரு ஸ்பெர்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? there will be a fertilization membrane formed around the ovum. ஓவத்தை சுற்றி ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் ஒன்று ஃபார்ம் ஆயிரும். இது எதுக்காக அந்த ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் ஃபார்ம் ஆகுதுன்னா டு அவாய்ட் பாலிகேமி. அப்படின்னு என்ன அர்த்தம்? மோர் தேன் ஒன் ஸ்பெர்ம் இந்த எக்குள்ளே என்டர் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய மெம்பரேன் தான் இது ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன். ஸோ இது மாதிரி ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இந்த ஆம்புலா ஆஃப் த யூட்டரைன் டியூப். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். நேச்சராக ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா now by natural method then it is called in vivo fertilization. That is fertilization occurring within the body. Sometimes we artificially do the fertilization outside, collect the egg and the sperm and fertilize it outside the body, then it is called in vitro fertilization. ஸோ இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபெர்டிலைசேஷன் இஸ் டன் அவுட் சைட் த பாடி. இதை தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸை தான் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? பை இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். இது எதுக்காக இந்த மாதிரி எக்கையும் ஸ்பெர்மையும் வெளியே எடுத்து அவுட் சைட் லெபார்ட்ரியில் இது ஃபெர்டிலைசேஷன் நடக்க வைக்கிறோம்னா it is a technique used to couples who are not able to achieve fertilization in normal natural ways. நார்மல் வழியில் அவங்களால ஃபெர்டிலைசேஷன் பண்ண வைக்க முடியல அப்படிங்கிற கப்புள்ஸுக்கு இந்த மாதிரி மேல்கிட்ட இருந்து ஸ்பெர்மும் ஃபீமேல்கிட்ட இருந்து எக்கையும் கரெக்டான ஸ்டேஜில் கலெக்ட் பண்ணி அதை லெபார்ட்ரியில் ஃபெர்டிலைஸ் பண்ணி திருப்பி கொண்டு போய் அந்த ஃபீமேல் யூட்டரஸில் கொண்டு போய் அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை வச்சு வளர வச்சு அதுக்கப்புறம் நார்மல் ப்ரெக்னென்சி நடக்கும். அதனால் டெஸ்ட் டியூப் பேபின்னு நினச்சிக்காதீங்க, ஒரு சைல்டையே லெபார்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை. டெஸ்ட் டியூப் பேபி என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் மட்டும் லேபில் நடந்து திருப்பி அந்த எக்கை கொண்டு போய் அந்த சோகால்டு மதர் யூட்டரஸில் கொண்டு இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் நேச்சுரல் மெத்தடில் ஃபெர்டிலைசேஷன் நடக்க வைக்க முடியாத கப்பலுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் டெஸ்ட் டியூப் பேபி. இதில் கொனாடோட்ராஃபின்ஸ் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான் இருக்குல்ல, இந்த ஹார்மோன்ஸை வச்சு ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸை வச்சு இன்டியூஸ் பண்ணி இந்த ஃபோலிக்கிள்ஸை க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணி
ஓவியுலேஷன் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த ஓவமை வந்து ஒரு ஆஸ்பிரேட்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி அதை ஒரு சூட்டபிள் மீடியத்தில் எடுத்துக்கிறாங்க. அது கூட இந்த மேலேருந்து கலெக்ட் பண்ண ஸ்பெர்மட்டோசோவாவை ஆட் பண்ணுறது, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது. ஃபெர்டிலைஸ் நடந்து அந்த செல் டிவிஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சிங்கிள் செல்லாக இருக்க zygote அப்படியே 2, 4, 8, 16, 32 அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போகும். இந்த மாதிரி ஏர்லி டெவலப்மெண்ட் அந்த லேபில் நடக்கும், இந்த மீடியத்துக்குள்ளே நடக்கும். எப்போ இந்த செல் வந்து 8th ஸ்டேஜ் அடையுதோ, சிங்கிள் zygote 2ஆக பிரிஞ்சு அது திருப்பி 4ஆக பிரிஞ்சு அது திருப்பி அந்த 4 செல் 8 செல்லாக பிரியுதில்ல, அந்த ஸ்டேஜில் இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை கொண்டு போய் யூட்டரைன் எண்டோமெட்ரியத்தில் வச்சிடறோம். இட் இஸ் புட் இன்சைட் த யூட்டரைன் எண்டோமெட்ரியம் அட் 8th cell stage. Only 20% of trials can be successful. So the success rate is only 20%. அதனால் என்ன நடக்கும்? இதுக்கு ரொம்ப ட்ரெயின்டு எக்ஸ்பர்ட்ஸ் வேணும், ஸ்கில்டு பர்சன்ஸ் வேணும். ஸோ 2 to 3 attempts நடந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கு கொண்டு போய் 8th cell ஸ்டேஜில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளான்ட் பண்ணி வளர வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக்கை ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணது யாருன்னா, யுனைடெட் கிங்டம் 1978 ஸ்டெப்பிட்டோ அண்ட் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க யுனைடெட் கிங்டமில் யூகே 1978 அச்சீவ் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரியில் இந்த டெஸ்ட் டியூப் பேபிஸுங்கிறது காமன், இன்க்ளூடிங் இந்தியா. நம்ம கண்ட்ரிலையும் இதை பண்ணுறோம், டெஸ்ட் டியூப் பேபிஸ். ஸோ திஸ் டெக்னிக் ஹஸ் பிகம் மோர் பாப்புலர். பட் த ஃபஸ்ட் ஒன் இஸ் டன் இன் யூகே in 1978 by Steppido and Edwards. ஸோ இது மாதிரி இது ஒரு யூஸ்ஃபுல் மெத்தட் ஃபார் couples, those who are unable to fertilize in normal natural ways. This in vitro fertilization helps them get a baby. இதிலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட் இப்போ வந்திருக்கு. அது என்னென்னா கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மெத்தட் நியூ மெத்தடில் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ஃபெர்டிலைஸ்டு ஓவத்தை கொண்டு போய் யூட்ரஸில் வைக்காமல் ஃபெலோப்பியன் டியூப்பில் கொண்டு போய் விட்டு அங்கேருந்து மெதுவாக மூவ் ஆகி யூட்ரஸுக்கு வர வைக்கிறோம். அப்போ என்ன ஆயிரும், அந்த மூவ் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த யூட்ரஸ் வந்து அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை ரிசீவ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும். அப்போ அந்த சக்ஸஸ் ரேட் வந்து ஹையராக இருக்கும். எதோட முன்னால் பார்த்தோம்ல, யூட்டரைன் ஃபெர்டிலைசேஷனோட கேமிட் இன்ட்ராஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சக்ஸஸ் ரேட் ஹையராக இருந்துச்சு. ஸோ இப்போ இதுலேயும் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரே ஒரு ஸ்பெர்மை கொண்டு போய் ஒரு ஓவத்துக்குள்ளே டைரெக்டாக மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக ஓவத்துக்குள்ளேயே கொண்டு போய் நம்மளே ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ட் பண்ணிடு. அப்போ ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஷூர். ஓவத்துக்குள்ளே ஸ்பெர்ம் என்ட்ரி அதுவாக போகிறதுக்கு பதிலாக நம்மளே மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக இல்லை இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் ஆல்சோ அனதர் அட்வான்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. You are listening to Padeepz.com.